வணக்கம், இது தாராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து எறா பிரியாணி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம், 2 தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய். இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பத்தை வச்சு குக்கரை வச்சு ஒரு 100 கிராம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்து தாளித்து விட்டுறலாம். இப்போது ஒரு 5-6 முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போ வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் காரத்துக்காக ஒரு 5 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாவை சேர்த்து வதக்கி விட்டுறலாம். மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம், பச்சை வாசம் போகிற அளவுக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் தனி மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். எல்லாம் நல்லா வதங்கினதும் இப்போது 1.5 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் ட்ரையாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது க்ளீன் பண்ணி வச்ச 1/4 கிலோ எறாவை சேர்த்துக்கலாம். எறாவை ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், அது சும்மா வதக்கி விட்டுறலாம். எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அந்த டம்ளரில் 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம், 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தம் 3 டம்ளர் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வந்ததும் அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா கொதித்ததும் லிட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வந்ததும் அடுப்பை நிறுத்திடலாம்.
இப்போது நெய்யை சேர்த்து கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சாப்பாடை சூடாக சர்வ் பண்ண வேண்டியதான். எறா பிரியாணி இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைத்தாவோட வீட்டில் என்ன கிரேவி செஞ்சுருக்கீங்களோ அதோடு சேர்த்து சூடாக சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக இப்படி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.